ஃபைவ் ஃபைவ் நினைக்கிறேன் ப்ரோ. இதுலயா? அதான் ப்ரோ, மேல மேல ஒரு பிளாக் கலர் கேண்டில் இருக்கு ப்ரோ மேலே. இதுவா? அதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் டவுட். அது அது புல் பேக்கா என்னன்னு மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அது அதான் ப்ரோ. இது வந்து புல் பேக்கான்னு கேட்டீங்கன்னா 50 மீட்டர்ல பாக்குறப்போ இது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? மேல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம ரூல் படி இது வரல. ஓகேங்களா? ப்ரோ பட் 1 எதுக்கு மினிட்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல போனோம்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அளவுக்குலாம் 1 லோயர் டைம் மினிட்ல ஃப்ரேம் போக ஃபர்ஸ்ட் தேவையில்ல. கீழே தான் ப்ரோ போகும். இப்போ இது ஒரு புல் பேக்கா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது புல் பேக்கான்றத சிம்பிளா மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 5 மினிட்டுக்கு போய் பாருங்க. அது ஏதாவது ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல கொடுத்துருக்கேன் நானு. இங்க பாருங்க. ஸோ கொடுத்துதான் போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? மோஸ்டா நடக்காது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அதை மட்டும் லோவர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை இப்போ புல் பேக்கா எடுத்துக்கலாமா ப்ரோ? புல் பேக்கா எடுத்துக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு 5 மினிட்ல இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ 50 மினிட்ல உங்களுக்கு நீங்க இதை கரண்ட்ல இதை போய் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து இங்க நமக்கு இந்த மாதிரி தெரியலாம், பட் நீங்க இந்த லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது எடுத்துருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப முடிஞ்ச இதுல பாக்குறதுனால மார்க்கெட் வந்து நமக்கு என்ன மாதிரி தெரியுது, மேல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான்னு தெரியுது. ஓகேங்களா? நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. சிம்பிளா இதை மார்க் பண்ணி ஒரு 5 மினிட் 15 மினிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கம்மியா இருக்கிறதுல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது புல் பேக் ஆயிட்டு. ஓகேவா ப்ரோ? இப்போ இதுல தப்பு போனீங்கன்னா ஸ்ட்ரக்சரே மாறிட்டு தானே ப்ரோ? தப்பு பண்ணிட்டா ஸ்ட்ரக்சரே மாறிட்டு தானே ப்ரோ? அப்போ ஸ்ட்ரக்சர் மாறிடுமா அப்படின்னா ஆமா, நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டு போறப்ப கொஞ்சம் மிஸ்டேக் வரும். ஆனா அந்த அளவுக்குலாம் இருக்க போறது இல்லை. ஓகேங்களா? நீங்க சப்போஸ் இதை இன்டியூஸ்மெண்டா எடுத்து மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவன் திருப்பி போய் மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணா அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா? ஸோ அது அவ்வளோ பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றப்போ அது கரெக்டாக பண்றது பெட்டரா இருக்கும். நம்மளுடைய வியூ வந்து அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் ப்ரோ? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு, சார்ட்ல ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? விஸ்வா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கரெக்டா மட்டும் பாருங்க என்ன பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன டைம் ஃப்ரேம்? இது பிடிசியா? மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் போட்டிருக்காங்க அந்த சிஎஸ்எஸ் பண்றதுக்கு முன்னாடியே. என்னது இது? சோச்சு அது மேஜரான சிஹெச்ஓசிஹெச் அது. ஆமா. ஓகே, மேஜரா அங்க ஒரு இன்டர்னல் ஒன்று போட்டு தான் வந்துருக்கான் இல்லையா? இது ஒரு புல் பேக் இன்டியூஸ்மெண்ட். இங்கே ஒரு மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. சிஹெச்ஓசிஹெச் இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்ட் தான் போகுது. ஓகே. ஸோ வேற உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு சண்டே வந்து கண்டிப்பா கிளாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ நம்ம நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் ப்ரோ? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டாபிக் வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், அது எல்லாமே அதெல்லாம் நான் போட்டது எல்லாமே உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் நான் அதில் போடவே இல்லை, பட் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒருவேளை அது நாளைக்கு போக போகிற நாளைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் நான் அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேற யாருக்கும் எது டவுட் இல்லைல்ல? ஆல்மோஸ்ட் கிளியர் தானே எல்லாரும்? எஸ் ப்ரோ, கிளியர் ப்ரோ. ஓகே, இப்போ நடத்தின வரைக்கும் கிளாஸ் நீங்க கிளியரா இருந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா உள்ள போகும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதெல்லாம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்தா கூட அதை கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே முடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வேற எதாவது டவுட் இல்லைல்ல? கிளியர் தானே? ஸோ வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா?
ப்ரோ இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல வந்து புல் பேக் கரெக்டா இருந்தா தான் நம்ம மார்க் பண்ணுமா இல்ல அதுக்கு மேல இருக்கிற புல் பேக் ஏத்தலாமா ப்ரோ? இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னா அங்க ஒரு வேலை ஆர்டர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, அதர்வைஸ் விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு மார்க்கெட், இதுலேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து எனக்கு இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா இது எனக்கு உடச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லையா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்னா நான் எப்போ பார்ப்பேன், மார்க்கெட் வந்து இங்க இருந்து போய் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றப்போ திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவேன். பை தான் பண்ண போறேன், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி பை பண்ணுவேன். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் தவிர்த்து ப்ரோ என்னால இப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் வெயிட் பண்ணி பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் அக்ரெசிவான என்ட்ரிஸ் தேவை அப்படின்னா அதே நான் உங்களுக்கு கடைசியில சொல்லி தரேன். ஓகேங்களா? இந்த அக்ரெசிவா எப்படி என்ட்ரி ஆகணும். ஏன் அப்படின்னா இங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றாங்க அப்படின்னா நம்மளால எப்படி சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது ஸோ இங்க இருந்தா போவாங்களான்னு. ஸோ இதுக்கான சில ரூல்ஸ் இருக்கு. ஒரு அக்ரெசிவா நாங்க என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஸோ அது எப்படி பார்க்கணுன்றதை பத்தி நான் உங்களுக்கு நீங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கடைசியில் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் எந்தெந்த பிளேசஸ்ல இருந்தா மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ, இல்ல அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் இல்லையா, இல்ல அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட், இல்ல அப்படின்னா இதுதான் எனக்கு ஐ மீன் லோவர் ஹை. ஓகேங்களா? ஸோ இது உடைக்கிறப்ப எனக்கு சிஹெச் ஆயிடும். ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தேடுவேன். ஓகேங்களா? ஒருவேளை இங்க ஏதோ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இல்ல, இந்த எண்டிங் லாஸ்ட்ல இருக்குல்ல ப்ரோ லோ, அங்க வந்து கரெக்டா புல் பேக் குத்துறணுமா இல்ல கீழே இருக்கிற கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிருந்தா போதுமா? இதுவா இந்த இடத்துல வந்து கேண்டில் உள்ளவே இருக்கு, இன்சைட் கேண்டலா இருக்கு. இன்சைடு கேண்டலா இருக்குன்னா எப்படி இருக்கு அது போஸ்ட் பண்ணுங்க, அப்படியே செக் பண்ணிடலாம், எல்லாருக்குமே தெரியட்டும். மாலிக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ டவுட்? ப்ரோ இது கரெக்ஷன் மட்டும் பாருங்க ப்ரோ. இது வந்து புல் பேக்கான்னு பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் புல் பேக்கா, இது புல் பேக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் தான். மேல கீழே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம், திருப்பி சிஹெச்எஸ் வச்சு இது கரெக்ட் தான் ப்ரோ. அகைன் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிறான், இது இன்டியூஸ்மெண்ட் இல்ல ப்ரோ. ஓகேங்களா? மார்க்கெட்ல ஏறப்போதான் நான் உங்களை இன்டியூஸ்மெண்ட் பார்க்க சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இறங்குற ரேஞ்சில் நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அகைன் மார்க்கெட்டு இதுக்குள்ளே ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கானோ எதுவுமே போடல. ஓகேங்களா? இங்க போய் போட்டாங்க, இங்க இருந்து மார்க்கெட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு புல் பேக் கொடுத்தா உடச்சிருக்கு. ஸோ இதை உடச்சா அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் அகைன். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட் நடத்துற பிறகு கீழே சிஹெச் நடந்துச்சு, நான் இங்க இருந்து என்ன பண்ணுவேன், செல் பண்ண போறேன். ஓகேங்களா? எப்போ செல் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கும். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு இதுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் போட்டு தான் வந்திருக்கான். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுவே உடைக்கிறப்போ சிஹெச் இது கரெக்டாக தான் இருக்கும். இது ப்ரோ இதுவும் அதே தானா? ஸோ இது இன்டியூஸ்மெண்ட்டான்றதை செக் பண்ணிக்கோங்க. புல் பேக்கா இருக்கு அப்படின்னா அது இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேங்களா? கரெக்டா ஒரு புல் பேக்கா இருக்கணும். கரெக்ட் புல் பேக்கா எடுத்து ரீசன்ட் புல் பேக் எடுத்தோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட், மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், திருப்பி இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கானோ இது வந்து இன்டர்னலான்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் தான் ப்ரோ இது. இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இதுக்கு இங்க ஏதாவது ஒரு செக் பண்ணிக்கோங்க, இன்டியூஸ்மெண்ட் ஏதாவது எடுத்துருக்கானான்ட்டு. இது ஒரு வேலை புல் பேக் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சிஹெச் இன்டியூஸ்மெண்ட், திருப்பி மார்க்கெட் என்ன இருக்கு, இங்க வந்து ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான், இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட். ஸோ மார்க்கெட் இது உடைக்கிறப்போ எனக்கு என்ன மாறும், சிஹெச் மார்க்கெட்டு மேலே போய் சிஹெச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இதுல இருந்து அப்படியே கண்டினியூ. ஓகே சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதுல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி மார்க் பண்ணுங்க ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்பமா இது இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இதுலயா, அந்த ரேஞ்சிலயா? ஆமா ப்ரோ. இது வந்து எதனால ப்ரோ ஓபியா போட்டிருக்கீங்க ப்ரோ? அங்க இது இருக்குல்ல ப்ரோ. இது இருக்கு. ஓ இல்ல ராங் ப்ரோ, அது ராங் ப்ரோ. சோ அத கரெக்ட்டா பார்க்கணும். ஓகே சோ இன்டியூஸ்மென்ட்க்கு அப்புறம் இருக்கிற ஓபி இது. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே டேப் ஆயிதா லைட்டா ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். அதர்வைஸ் இதுல ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுல எந்த ஸ்ட்ரக்சருமே இல்ல, வெறும் புல் பேக்கா தான் கொடுத்து வந்துருக்கான். அப்ப இங்க இருந்து செக் பண்ண போறீங்க, இங்க இருந்து அப்படியே பாத்துட்டு வாங்க, எது எக்ஸ்ட்ரீம் ஓபி தானே?
ஆமா ப்ரோ. இதான் எக்ஸ்ட்ரீம். அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக், இதான் நமக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக். சோ இதை எடுத்தாலே ப்ரோ நாங்க எக்ஸ்ட்ரீம் ஓபி நாங்க புல் பேக் இல்ல அப்படி கூட ஓபி மார்க் பண்ணலாமா? இதுதான் ப்ரோ இருக்கு. அது மேல வந்து அந்த விக் விட்டு சொன்னாரு, அப்பதான் போய் எடுக்க முடியும். எந்த விக் ப்ரோ இதுல கேக்குறது? இது வந்து ஓகே 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 இது பாத்துக்கோங்க. இது வந்து இன்சைடா இருக்கு இல்லையா? சோ இந்த கிரீன் கலர் குள்ளே இருக்கிறோம். சோ அப்படி இது எடுக்க கூடாது. இது மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இங்க புல் பேக் ஆகிட்டு ப்ரோ. மேல வந்து டவுன் ட்ரெண்ட் பாக்கும்போது மேல விக் எடுத்துறணும் ப்ரோ. விக் இந்த கிரீன் கலர் கேண்டில் இருக்குது ப்ரோ. ஆமா, அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து விக் மேல போயிருந்தது. அப்பதான் ப்ரோ அது புல் பேக்கா மாறும். இது புல் பேக் அந்த மாதிரி இல்ல ப்ரோ. இப்போ நம்ம இதுவே பாத்தீங்கன்னா ஒரு புல் பேக் மாதிரி தானே இருக்கும். இது புல் பேக் தான் தெரியுது. பட் மார்க்கெட்டிங் ஒரு புல் பேக்கா அப்படிங்க. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரீம் ஓபி மட்டும் எடுக்க போறீங்கன்னா இந்த ஹையர் லோல இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. இதுல எது ஒரு நமக்கு ரீசன்ட் புல் பேக் கூட தேவையில்ல. நீங்க இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. சிம்பிளாவே உங்களுக்கு சொல்லி தரேன். ஹையர் லோ இருக்குதா, ஹையர் லோல இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. ஏதாவது ஒரு ஆர்டர் இன்பேலன்ஸோட பாக்கணுமா இல்ல ரெட் கலர் கேண்டில் பாக்கணுமா? கிரீன் கலர் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதுல என்னது, இது இன்சைட் பார் தானே, இதுக்குள்ளே தானே இருக்கிறான். ஓகேவா? இந்த பிரைஸுக்குள்ளே தான் இருக்கிறான். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம இது பண்ணிக்கூடாது. சோ இதுல இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க இது இம்பேலன்ஸோட இருக்குதுன்ட்டு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இதுல இது இம்பேலன்ஸோட இருக்குன்னா இது வந்து இன்சைட் வரும். இது வந்து எடுக்கக்கூடாது. சோ அப்படியே அதுல பார்த்துட்டே வாங்க. எது இம்பேலன்ஸோட இருக்கிறானோ அவன் தான் நமக்கு. ஓகேங்களா ப்ரோ? புல் பேக்ல தான் ப்ரோ ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும். புல் பேக்ல வந்து அதான் அன்னைக்கே சொல்லி கொடுத்தாரு இல்லையா? ஒருவேளை புல் பேக்ல இல்ல அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த இடத்துல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒரு புல் பேக்ல இருந்து நான் பாக்குறேன்னு வச்சுப்போம். இங்க இருந்து அப்படியே பார்த்துட்டே போவேன். இங்க ஒருவேளை அன்மிட்டிகேட்டோட கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு நான் ஆர்டர் பிளாக்கா சூஸ் பண்ணிப்பேன். பட் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்க எல்லாமே மிட்டிகேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? மிட்டிகேட் ஆகுது அப்படின்னா இதுல இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. எது இம்பேலன்ஸோட இருக்குதோ அதான் ஆர்டர் பிளாக். ஓகேவா? அப்படி டிசிஷன் கூட பார்க்கலாமா ப்ரோ? டிசிஷன் ஓபி, எக்ஸ்ட்ரீம் ஓபி, டிசிஷன் ஓபி எல்லாமே அப்படிதான் பார்க்கும். ஓகேங்களா? ஒருவேளை அவன் இங்க இருந்து ஆர்டர் போட்டது கரெக்டா இருக்கும். பட் நம்ம புல் பேக் ஆர்டர் பிளாக் வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா? என்ன பார்த்திருந்தோம்? இம்பேலன்ஸ் நமக்கு மஸ்டா தேவைன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சோ ஒரு வேலை இங்க இம்பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே போனோம். இங்க ஒரு வேலை இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? அங்க புல் பேக் இல்லனாலும் பரவாயில்லையா ப்ரோ? எந்த புல் பேக் இல்லனாலும் புரியல. இப்போ இந்த மாதிரி கேக்குறீங்களா? சப்போஸ் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து இங்க இருந்து தான் நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த புல் பேக்ல இருந்து தான் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கே சூஸ் பண்ண போறோம். சோ அது பிரச்சனை இருக்காது. நம்ம ரேண்டமா தான் போய் என்ன பண்ண கூடாது, ஒரு இடத்த சூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுப்போம். சோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டு அங்க போய் தேடக்கூடாது. ஓகேங்களா? எதனால இதை நம்ம பாத்துறோம்? எங்கேயுமே ஆர்டர் பிளாக் இல்ல, அங்க மிடில்ல மட்டும் புல் பேக் இல்லாம ஒரு ஓபி இருக்குன்னா அதை எடுக்கலாமா? இது புல் பேக் தானே ப்ரோ. எப்படி அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்திருந்தேன், அவங்க எக்ஸாக்டா எந்த கேண்டில்ல இருந்து இம்பேலன்ஸோட பை பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க எக்ஸாக்டா பை பண்ண கேண்டில் இந்த கேண்டில். பட் நமக்கு என்ன வேணும்? ஒரு இம்பேலன்ஸ் தேவை இல்லையா ஆர்டர் பிளாக்கு? சோ இங்க ஒருவேளை அவங்க இம்பேலன்ஸ் ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே அங்க இருந்து சூஸ் பண்ணிட்டே வர போறீங்க. எந்த கேண்டில் நமக்கு இம்பேலன்ஸோட இருக்கோ அது நமக்கு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? அப்போ புல் பேக் பார்க்கணும்னு ஒண்ணு இல்ல ப்ரோ? புல் பேக் பார்க்கணும் அப்படின்னா மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது புல் பேக் தான். ஓகேங்களா? புல் பேக்ல இருந்தே பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்தெந்த புல் பேக்ல இருந்து பாக்கணும்ட்டு? ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதுல சொல்றேன். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்து செக் பண்ண சொன்ன இடம் எது? அடுத்து இருக்கிற புல் பேக். ஓகேங்களா? ஒருவேளை அந்த புல் பேக்ல எல்லாமே மிட்டிகேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிட்டிகேட் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் இருக்கிற புல் பேக்ல பார்க்க போறீங்க. எக்ஸாம்பிள் இதுல இருந்து அப்படியே பார்த்துட்டு. ஓகேங்களா? ஏன் இதுக்குள்ள பாக்குறோம் அப்படின்னா இதை உடைச்சோம் அப்படின்னா சிஹெச். சோ நம்ம ரேஞ்ச் இது மட்டும் தான். அவன் பை ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளதான் பை ஆகணும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ப்ரோ சார்ட் அனுப்பிச்சிருங்க பாருங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ அதுல அப்படியே இன்ஜினியரிங் செக்யூரிட்டி எங்க வரும் பாருங்க ப்ரோ. இதுலயா? இல்ல ப்ரோ நான் அனுப்பிச்சல காட்டுதுல. இதுலயா ப்ரோ? அப்படியே பார்த்துட்டே ஒரே நிமிஷம். ஸோ இதில் அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஓகேங்களா? நான் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு தெரியல. பட் இந்த இன்சைடு மாதிரி சில இடத்த நம்ம எடுப்போம். ஓகேங்களா? என்ன ப்ரோ இந்த கேண்டில் எடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த இன்சைட் பார் வந்து எடுக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நான் அது எப்படி எடுக்கணும்ன்றத சொல்லித்தரேன். ஸோ நீங்க இதுல இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க எது இம்பேலன்ஸோட இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே மிட்டிகேட்டட் தான் இருக்கு. இதெல்லாம் மிட்டிகேட்டடு. ஸோ இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? இதான நமக்கு ஆர்டர் ஃப்ளோக்கு. ஆர்டர் ஃப்ளோவும் இதான், ஆர்டர் பிளாக்கும் இதான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் இதான அந்த புல் பேக்கு. ஸோ இதுதான் இன்டியூஸ் பண்ணிட்டோம். இதுதான் இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஓகேங்களா?
பின்னாடி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு சொன்னீங்களா ப்ரோ அங்க எக்ஸ்ட்ரீம்ல? இதுல எதுவும் இல்லையா ப்ரோ? எல்லாமே மிட்டிகேட்டட் தானே? செக் பண்ணுங்க அப்படியே. இல்ல ப்ரோ, இது புல் பேக் இல்லாம ஓபி இருக்குன்னு சொன்னீங்கல்ல மேல. புல் பேக் இல்லாம ஓபியா? இது வந்து மிட்டிகேட்டட் ப்ரோ. தெரியல, இம்பேலன்ஸ் இல்ல பாருங்க. இது கேக்குறீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே இம்பேலன்ஸ் ஃபில் பண்ணிட்டு தான் இறங்கிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அங்க இருந்து அப்படியே சூஸ் பண்ணிட்டே வரணும். இந்த புல் பேக்ல தான் பார்க்கணும்னு இல்லை. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த புல் பேக்ல இல்லை அப்படின்னா அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. எந்த புல் பேக்ல இம்பேலன்ஸோட இருக்கிறானோ அதை அப்படியே எடுத்து. ஓகேங்களா? இது இன்டியூஸ்மெண்ட், இதுதான் இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், டிசிஷனல் ஆர்டர் பிளாக் இதுதான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நீங்க மார்க் பண்றப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் டிசிஷனல் ஓபி, எக்ஸ்ட்ரீம் ஓபி தான் இருக்கணும்னு இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட்ல இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த மாதிரி அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோ அந்த ஹையர் லோல ஸ்டாப்லாஸ் எங்க ப்ரோ வைக்கிறது அதுக்கு? ஹையர் லோக்கு இப்ப இங்க இருந்து புல் பேக் மாத்தி இது ஆர்டர் பிளாக் இல்ல ஆர்டர் ப்ரோ வரும் ப்ரோ. இந்த இடத்துலயே வந்துச்சு. ஆனா ஸ்டாப்லாஸ் இது மேல தான் இருக்குமா இல்ல இந்த ஆர்டர் பிளாக் மேலே வச்சுக்கோமா? ஸ்டாப் லாஸா? ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த ஆர்டர் பிளாக் மேலாம் வைக்க போறது இல்லை ப்ரோ. ஏன் அப்படின்னா நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க தான் போறோம். ஓகேங்களா? ஒருவேளை இவன் அங்க ஏதாவது ஒரு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தான் அப்படின்னா தான் நம்ம எடுக்க போறோம். அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்ன்ற ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டாப் லாஸை எங்க வைக்கணும். ஓகேங்களா? நான் எப்பயே சொல்ற மாதிரி நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ரிஸ்கை கம்மி பண்ணி ரிவார்டை பெருசு படுத்துறீங்களோ அப்பதான் உங்களுடைய அந்த ஒரு சைக்காலஜியும் கரெக்டா இருக்கும், உங்களுடைய ரிவார்டும் பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் சின்னதா இருக்கும். நீங்க இந்த அளவுக்கு வைக்கிறது பிரச்சனை இல்லை. இது ஒரு சின்ன சின்ன ஒரு கேட்டில் தான். அதர்வைஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இவ்வளவு பெரிய எஸ் எல்லாம் நம்மளால வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஆர்டர் பிளாக்கா அதான் இருக்கும், பட் அவ்வளவு பெரிய எஸ் எல்லாம் நம்மளால வைக்க முடியாது. ஓகேங்களா? நாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மினிமமான ரிஸ்க் தான் எடுக்க போறோம். ஓகேங்களா? கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். எப்பயுமே இதை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய ஓபி இருக்கு ப்ரோ, நான் இதுல போய் டைரக்டா ஓபிக்கு மேல எஸ்எல்ல வச்சுட்டு நான் இங்க வந்து என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோன்னு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது வந்து அக்ரெசிவ் என்ட்ரியா இருக்கும். பட் அவன் நமக்கு தெரியாது இல்லையா, அவன் மேல ஒரு வேளை வந்து ஸ்டாப் லாஸ் குத்திட்டானா என்ன பண்றது? ஸோ அதை மெயினா செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்றேன். மேல ஹையர் லோ இருக்குடா ப்ரோ. அங்க செல்லிங் நடந்த கேன்ல இருந்து தானே ப்ரோ ஓபி பார்க்கணும். ஆமா ப்ரோ. அப்படி பார்த்தாக்கா அந்த ரெட் கலர் கேன்ல பிக் இருக்குல்ல, அதுதானே ப்ரோ ஓபி வரும். எந்த ரெட் கலர்? இந்த ரெட் கலர்ல பிக் இருக்கா? இது வந்து உடச்சிருக்கானா ஃபர்ஸ்ட் மேல? மேல உடச்சிருக்கான் ப்ரோங்க. இந்த கிரீன் கலர் தாண்டி உடச்சிருக்கானா? ஆமா ப்ரோ. அப்ப நீங்க தான் செக் பண்ணணும். அப்ப இங்கே உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், இதுதான் உங்களுக்கு. நான் வந்து இது நீங்க இன்சைட் பாருன்னு சொன்னீங்களா, சோ அது திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை. ஓகே ஓகே, அப்ப இது உடச்சிருக்கு. ஓகே ஓகே, அப்பனா நீங்க இதுல தான் செக் பண்ணணும். சோ அப்படியே அதுல இருந்து பாருங்க எங்க இம்பேலன்ஸோட இருக்கான். இதுதான் இம்பேலன்ஸோட இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? சோ இதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் என்ன ஒரு இன்ஜினியரிங், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நமக்கு ஸ்ட்ரக்சர் பக்காவா வருது, நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம செல் பண்ண போறோம். சோ இதுக்குள்ள நடுவுல என்ன ப்ரோ, திடீர்னு ஒரு செல்லிங் போடுறானே ப்ரோ, கீழே வரானே ப்ரோலாம் அங்க போய் நம்ம அடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா எஸ்எல் குத்திருப்போம். ஓகேங்களா? அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு ப்ரோ. முன்ன அது பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியணும்ல அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகாத போகுது. பட் நமக்கு நம்ம ரூல் படி இந்த இடத்துல தான் நம்ம பை பண்ண போறோம். ஓகேங்களா? மோஸ்டா நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கே தெரியும். மோஸ்டா இந்த ஒரு 4 இடத்துல இருந்து தான் போயிருப்பான். நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அது கிளியரா தெரியும். ஓகேங்களா? சோ அது சிஎஸ்எஸ் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தது அப்படியே ஸ்ட்ரக்சர் மாத்திட்டே போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ இது ப்ரோ லோகி ப்ரோ இதான் ப்ரோ கேட்டேன். இது ஓகே சொன்னீங்க. இதுவா ப்ரோ? இதான் ப்ரோ. ஆனா இது வந்து 4 ஹவர்ல பாக்கும்போது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு ப்ரோ கீழ. நீங்க ஓகே ப்ரோ, ஓகே நீங்க என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன் யூஸ் பண்றேன். ஓகே, அப்படியே 4 ஹவர் போறீங்க? இல்ல ப்ரோ, இப்ப திடீர்னு அப்படியே ஒரு மேல ஒரு இதுனா போய் டப்னு அப்படியே கீழே வருது ப்ரோ. டப்னு அதான் ப்ரோ பாக்குறேன். நீங்க இதுல மார்க் பண்ணி வச்சுக்கீங்க. இல்ல ஓகே தான் ப்ரோ, பட் அது நான் சொல்றது அதான் சொல்லி தரேன் இல்லையா. 4 ஹவர்ஸ் நம்ம சில இடங்கள்ல பார்ப்போம். அது வந்து எப்படி நான் சொல்லி தரேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க இது பிரச்சனை இல்லை, இது பாக்குறது ஒன்றும் ஏதோ ஆக போறது இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். என்ன ப்ரோ இதுல வந்து 1 ஹவர்ல எனக்கு ஸ்ட்ரக்சர் போட்டு போறான், அதுல வந்து எனக்கு சில்லறை. இப்போ எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், இதுல வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம், அதுல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருப்போம். ஸோ இதுல நம்ம எதுல பண்றதுன்னு கன்ஃபியூஸ்ல உட்காந்துருப்போம். இப்போ 1 ஹவர் பேஸ் பண்ணி அப்புக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல செல்லுக்கு ட்ரை பண்ணலாமா, 4 ஹவர் பேஸ் பண்ணி டவுட் வரும். நீங்க நான் சிம்பிளா சொன்னேன் இல்லையா, நீங்க சிம்பிளா 1 ஹவர் எடுக்கிறீங்களா, 1 ஹவர்லேயே பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு பக்கவா இருக்கும். ஓகேங்களா? 4 ஹவர் வந்து சில இடங்கள்ல பார்ப்போம். அது எப்படி பார்க்கணும், அது எதனால நம்ம அதை பார்க்கணும்ன்ற சில ரூல்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இதனால தான் இதை பாக்குறேன்,
மத்தபடி என் ஸ்ட்ரக்சர் இதான், நான் இதை பத்தி தான் போக போறது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே ப்ரோ. மேக்ஸிமம் ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் சூஸ் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ அதுவே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, ஸோ அதனால சொல்றேன். ஓகே ப்ரோ. ஸோ வேற ஏதாவது டவுட் ப்ரோ? ப்ரோ இன்ஜினியரிங் ப்ரோ அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. என்ன ப்ரோ சொன்னீங்க, புரியல ப்ரோ. அந்த இன்ஜினியரிங் லிக்விடேஷன் சொல்றீங்கல்ல, அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, அது என்னன்னு மட்டும் சொல்றீங்களா? ஓகே ப்ரோ, அது சிம்பிளா ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன். நான் ஏற்கனவே அது வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஓவர்வியூவா கொடுக்குறேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும் இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஸ்ட்ரக்சர்லாம் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்கும்? ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இல்லையா? ஆமாம் ப்ரோ. இப்போ மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு, இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு, இன்டியூஸ்மெண்ட் எடுத்து மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, இது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஆமாம். ஸோ அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம் ப்ரோ. ஒரு இன்டியூஸ்மெண்ட் வெயிட் பண்ண போறீங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட்டே எடுக்கிறான், ஓகேங்களா? ஸோ ப்ரோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான், இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும், அது வந்து ஒரு ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. இப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா அவன் இன்னும் அப் ட்ரெண்ட்ல இருக்க போறான்றதை நமக்கு தெரியப்படுத்துறாங்க, ஓகேங்களா? ஆமாம் ப்ரோ. ஆனா அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்து எல்லாம் போறான்றது உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா? சோ நம்ம அந்த இடத்துல தான் நம்மளுடைய பிளேயிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், ஓகேங்களா? ஓகே. நம்ம வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் பேஸ் பண்ணி பண்ண போறது இல்ல, அவன் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றதுக்கு எங்க இருந்து எல்லாம் போறான்றதை நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்கும். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டே மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்க இருந்து மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு மேல வந்து மார்க்கெட் இது வந்து என்னவா மாறும், கீழே இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஐயா மாறும், ஓகேங்களா? இது வந்து ஹையர் ஐயே ஒன்ஸ் மார்க்கெட் இது உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்ப தான் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? சோ இத கன்ஃபியூஸ் பண்ணி இன்டியூஸ்மெண்ட் மேல வந்து ஹையர் ஐயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ எங்க இருந்தெல்லாம் போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணும், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க மேக்ஸிமம் பேக் டெஸ்ட் பண்றப்போ அவன் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டே கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ஓகேங்களா? பட் எல்லா டைமும் அந்த மாதிரி நடக்காது, ஓகேங்களா? சோ நீங்க நல்லா பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ல என்ன ப்ரோ லைட்டா இவ்வளவு தூரம் கீழே வரான், நிறைய டைம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கீழே வந்திருப்பான், ஓகேங்களா? இங்க இருந்து கூட மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ஓகேங்களா? அவன் ஆக்சுவலா எங்க இருந்தெல்லாம் போலாம், ஓகேங்களா? இதுதான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அவன் போறதுக்கான வாய்ப்புகள் 2 3 4 இடம் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட். ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். ஓகே. சொல்லுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, இது சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கும். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அவன் எங்க இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் ஒரு 4 இடம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இல்ல ப்ரோ, பிரச்சனை இல்லை, இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இன்டியூஸ்மெண்ட், ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் வந்து மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் டைம் எல்லா இடத்துலயும் போக மாட்டான், ஓகேங்களா? அடுத்து அவன் பை ஆகணும் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஆர்டர் ஃப்ளோல இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஃப்ளோ ஐ மீன் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இந்த ஆர்டர் ஃப்ளோ தான், ஓகேங்களா? மேக்ஸிமம் இது ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா ஆர்டர் பிளாக் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வேற ரைட்லயே எது இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 இடத்துல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட் இல்ல அப்படின்னா அது கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் இல்ல ஆர்டர் ஃப்ளோ, ஓகேங்களா? அதர்வைஸ் இன்னும் ஒரு 2 இடம் இருக்கு, ஓகேங்களா? மேஜரா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஹையர் லோல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்க தேடணும், ஓகேங்களா? சோ இதுதான் இப்போ மேஜர் ஹையர் லோ. மேஜர் ஹையர் லோல இருந்தா பாக்கணுமா ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. ஒருவேளை இதுக்குள்ள ஏதாவது இன்டர்னல் போட்டுருந்தான் அப்படின்னா மைனர் ஹையர் லோல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்க பாத்துட்டு போலாம், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுப்போம். மார்க்கெட் வந்து இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் வந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டியா மாறும், ஓகேங்களா? சோ இதை தான் நான் இன்ஜினியர் லிக்விடிட்டி என்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும், ஓகேங்களா? சோ இதே மாதிரி இந்த ஆர்டர் பிளாக் மட்டும் தான் எடுக்கணுமா ப்ரோ அப்படின்னாலும் அந்த மாதிரி இல்ல. ஒருவேளை ஆர்டர் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அதையே சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
ஸோ இது ஒரு வாட்டி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துரும் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா முடிஞ்சா நான் போடுறேன். இல்ல அப்படின்னா நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க சாட் குரூப்ல போட்டீங்க ஓகே ப்ரோ, உங்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு அது கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ எந்த டவுட் இருந்தாலும் போடுங்க. ஸோ மேக்ஸிமம் அதான் நீங்க அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. அதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வெபினார்ல கிளியர் பண்ணி. ஓகே ப்ரோ. ஓகே சொல்லுங்க ப்ரோ, வேற ஏதாவது கேட்டிருந்தீங்க ப்ரோ? ப்ரோ இல்ல ப்ரோ. ஓகே, நீங்க அந்த நான் ஆர்டர் ஃப்ளோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாக்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ இல்லாட்டி ஒரு ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்ப வந்து தான் கேட்குறேன். ஆமா, இந்த இடத்துல இருந்து மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாக்க அது எனக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ இல்லாட்டி ஒரு ஆர்டர் பிளாக் இல்லாம மார்க்கெட் திரும்பி போறதுக்கும் சான்ஸ் இருக்கு தானே? நமக்கு மெயினே இன்டியூஸ்மெண்ட் தான் ப்ரோ. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லிக்விடிட்டி தான் மெயினே. இந்த ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃபுல்லா ஒரு செகண்டரி மாதிரி தான். ஓகேங்களா? லிக்விடிட்டி தான் பிரைமரி, இங்கி தான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் மேஜரா நம்ம பார்க்கணும். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகே நம்ம நம்மளுடைய பொசிஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் தான் மெயின். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 ட்ரேடு இல்ல ஒரு 5 ட்ரேடு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து போயிருப்பான். இல்ல அப்படின்னா ஒரு 3 ட்ரேட் ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணி போயிருப்பான். இல்ல அப்படின்னா ஒரு 3 ட்ரேட் ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி போயிருக்கோம். இல்ல அப்படின்னா இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்து போயிருப்பான். ஓகேங்களா? ஸோ இது மேஜரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நடந்துருக்கும். ப்ரோ ஒரு சில டைம்ல அகைன் சோச்சு குத்துனே இருக்கான். ஏன் ப்ரோ அது மாதிரி கொடுக்குறான்? அகைன் சோச் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ சூஸ் பண்ணி பாக்குறீங்க? 1 hour தான். 1 ஹவரும் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா ஓரளவு மோஸ்டா நல்லா இருக்கும் ப்ரோ. அது எந்த சார்ட்ல பாக்குறீங்க? பிடிசி தான் பாக்குறேன். பிடிசி தானா? ஓகே ஓகே ப்ரோ. அது கொடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் அது நிறைய நடக்கும் தான். பட் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில இடத்துல நம்ம ஒரு சிஹெச்ஓசிஹெச் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து வேலிட் சிஹெச்ஓசிஹெச் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான சில ரூல்ஸ் இருக்கு. என்ன ப்ரோ, சிஹெச்ஓசிஹெச் பண்ணிட்டான், இதை நான் வேலிடா எடுக்கணுமா இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை இங்க லிக்விடிட்டி பண்ணி மேல போவான்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்றதுக்கு அதை செக் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது எப்படி பார்க்கணுன்றது நான் உங்களுக்கு ஃபியூச்சர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அது கிளியரா தெரிஞ்சிடும். மார்க்கெட் வந்து சிஹெச்ஓசிஹெச் பண்ணல, ஸோ நான் அடுத்து என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ. சடனா உங்களுக்கு பாக்குறப்போ அந்த மாதிரி நடக்கும். கீழே வந்திருப்பான், இந்த சிஹெச்ஓசிஹெச் நடந்திருக்கும், பார்த்தா திடீர்னு மேல போய் திருப்பி சிஹெச்ஓசிஹெச் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல வந்து இங்க சம் லிக்விடிட்டிஸ் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த மாதிரி லிக்விடிட்டி, அது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது, இங்க எப்படி நம்மளுடைய பொசிஷன்ஸ் ஆட் பண்ணணுன்றத பத்தி நான் உங்களுக்கு முடிஞ்சா அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா கிளாஸ்ல அது கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் இல்லாம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல வந்துடும். ஓகேங்களா? யூடியூப்ல வந்து நான் முடிஞ்சா ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஓகேங்களா? இந்த வீக்லயே போட வேண்டியது, பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இதுவும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எல்லா டாபிக்கும் போட்டிருக்கீங்களா ப்ரோ? கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி போட்டீங்கன்னா. அவனுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும்போது எடுத்து பார்க்கலாம். அதான் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி எல்லா டாபிக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து எல்லாத்தையும் நான் போட்டுறேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எல்லாம் ப்ரோ இருக்கு ப்ரோ. கரெக்டா இருக்கா பாருங்க ப்ரோ. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்னல் போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் போட்டிருக்காம ப்ரோ, இதை அப்படியே செக் பண்ணிக்கோ. இதுவும் ஒரு இன்டர்னல், இன்னும் இன்டர்னல் ப்ரோ, அதெல்லாம் எடுக்கலாம். எது ப்ரோ இன்டர்னலுக்குள்ள இன்னொரு இன்டர்னல்? அவங்க பை பண்ண இடம் இந்த இடம். ஸோ இங்க இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே போங்க. இது எக்ஸ்டர்னல் விட இது எம்பிஎஸ் ப்ரோ அது வச்சிருக்கிறது. இது பின்னாடி இன்னொரு எக்ஸ்டர்னல் இருக்கு ப்ரோ. இது இன்டர்னல் தான். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் போட்டுருந்தீங்களா, அதுவும் அது? அதோட கண்டினியூஷன் பண்ணுங்க. ஓகே ஓகே, அப்பனா அது பிரச்சனை. இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சோ இதுல இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே போங்க. இன்வெஸ்ட்மென்ட் இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துங்க. சோ இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனாலே கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ இது கரெக்ட் தான் வரும். இது ஓபி கரெக்டா இருக்கா ப்ரோங்க? எந்த ஓபி ப்ரோ? எக்ஸ்ட்ரீம் ஓபி இதுவா? இது வந்து இன்டர்னல் தானே சொன்னீங்க? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து மேஜரா மேலே உடச்சிட்டானா இல்லை இதுவும் இன்டர்னலா? இது செக் பண்ணீங்களா? இன்டர்னலா இது மேஜரா? இது ஹையர் ஐன் போட்டிருக்கீங்களா? மேஜர் பிஓஎஸா இல்லை எம்பிஓஎஸா? அது மேஜர் தான் ப்ரோ, அது உடச்சிருச்சு ப்ரோ. மேஜர்னா அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இதுலேருந்தே அப்படியே செக் பண்ணிட்டு போகலாம்.
சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா இதை நான் எடுக்கவே கூடாதா அப்படின்னா இப்போதைக்கு நீங்க இதெல்லாம் எடுக்காதீங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது bro, சொல்லுங்க. அது உடைச்சிருச்சு ப்ரோ. அது உடைச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல. இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்ட் தான். இப்போ வந்து இது மார்க் பண்ணது கரெக்ட் தான், ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இந்த மைனர் இந்த மினி பிஓஎஸ் தான் எடுக்கணும்னு இல்லை. மேஜர் ஐ மீன் நமக்கு மேஜர் அண்ட் மைனரே போதும். இதுவே நமக்கு ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் தான். இதுக்குள்ள நான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க இதுல இருந்து அப்படியே செக் பண்ணிட்டு போனாலே போதும். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஓபி, இந்த ஓபி மார்க்கெட்டு டேப் பண்ணலாம். அங்கிருந்து அப்படியே மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. ஸோ அடுத்து பை பண்ண போறீங்க. எப்போ பை பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா, எல்லா டைமுமே இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி நம்ம பண்ணோமா அப்படின்னா அதுவும் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு இதை ஷார்ட்டா சொல்லித்தரேன். எதனால அப்படின்னா சில இடத்த வந்து அவன் லிக்விடிட்டி கால் பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை இங்கே சொல்றேன், இங்கே ஒருவேளை அவன் லிக்விடிட்டி கால் பண்ணிட்டான் அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஓபி வந்து வேலிடா இருக்கும். அது எந்த ஓபி, எதனால அதை எடுக்கணும்ன்ற ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் கிளாஸஸ்ல தெரிஞ்சு, ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்க இன்டியூஸ்மெண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிட்டே போங்க. வித் இன்டியூஸ்மெண்ட், வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட்ன்ற ஒரு டாபிக்ல அதை பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு அது கொடுக்கல. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ நீங்க அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வெயிட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த இடத்துல போய் டேரக்டா கூட என்ட்ரி போடலாம். அது எப்படி போடணுன்றதை பத்தி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி தெரியப்படுத்தேன். ஸோ வேற ஏதாவது சார்ட் பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ டவுட்ஸ் எதுவும் வச்சிருக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ டவுட்ஸை கிளியர் பண்ணணுன்றதுனால தான் நான் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். எந்த டவுட்டும் வச்சிருக்காதீங்க. கம்ப்ளீட்டா அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அது கிளியரா இருக்கணும்ன்றது, ஓகேங்களா? ப்ரோ ஸ்ட்ரக்சர்ல ஒரு டவுட் ப்ரோ எனக்கு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்றோம்ல ப்ரோ மார்க் பண்றதுக்கு, கரெக்டா ஒரு எங்க லோ இருக்கோ அங்கிருந்தே மார்க் பண்ணிடலாமே, இல்லை அதுக்கு முன்னாடி பிஓ ஸ்ட்ரக்சர் எதனா பார்த்துட்டு தான் மார்க் பண்ணணும் ப்ரோ? அது அந்த பிஓஎஸ் வந்து நம்ம செக் பண்றது அந்த ஒரு விஷயத்துக்காக தான், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு டெய்லியில பாக்குறீங்கன்னு வச்சுக்கோ, இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்க, ஸோ அதுல கூட காட்டுறேன். 1 hour ப்ரோ. ஸோ 1 hour போறேன். 1 hourல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கிருந்து ஏறி இருக்குல்ல ப்ரோ, இங்கிருந்து மார்க் பண்ணலாம். இப்படி வந்திருக்கான், இப்படி ஏறி இருக்கான் இல்லையா? ஸோ இதுல இருந்து அப்படி செக் பண்ணிக்கலாம். இங்கிருந்தே மார்க் பண்ணலாம்ல ப்ரோ? மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லோ எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டே இங்க இருந்து ஏறி இருக்குதா உங்களுக்கு தெரியுது இல்ல, இங்க இருந்து மார்க்கெட் ஏறி இருக்கா. ஸோ இங்க இருந்து நீங்க அப் ட்ரெண்ட் கூட பார்க்கலாம், ஓகேங்களா? இல்ல அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணுங்க, இதை வந்து லோவா எடுத்துக்கோங்க. இந்த லோவுக்கு முன்னாடி ஏதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கானன்றதை செக் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க போறேன், இந்த லோவே எடுக்கிறேன். இந்த லோவுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கானன்றதை பார்க்கணும், ஓகேங்களா? எதனால ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கானு பாக்குறோம் அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஏதாவது போட்டுருக்கானா, ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கா செக் பண்ணிப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இதுல ஏதாவது புல் பேக் கொடுத்துருக்கா இதுல? ஸோ இதுல எந்த ஒரு புல் பேக்கும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இது வந்து இதெல்லாம் இன்சைட் பாஸ். இந்த கேட்டகரி ஆமா ஒரே ஒரு புல் பேக் தான் எடுத்திருக்கு. ஸோ சிம்பிளா என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கோங்க. இல்ல ப்ரோ, இப்ப நான் இங்கிருந்து மார்க் பண்ணாம இந்த லோல இருந்து கரெக்டா மேல இருந்து இது பண்ணலாம், அப்படின்னு பாத்துக்கலாம். அப்பயும் பிரச்சனை இல்லை. நீங்க இதுல இருந்து அப்படியே இன்டியூஸ் அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றது ஓகே தான். நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னா இது எதுனா தப்பா மாறுமா இல்ல கரெக்டா தான் போகும்? இப்போ சிம்பிளாவே சொல்றேனே, நீங்க இங்க இருந்து அப்ட்ரெண்ட் பாக்குறீங்கன்னே வச்சுப்போம். இது வந்து இன்டியூஸ் பண்ணா எடுக்க போறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற ஏதோ ஒரு புல் பேக் இன்டியூஸ் பண்ணா எடுத்து இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்றீங்கன்னு வச்சுப்போம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, சிம்பிளா இங்க இருந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து அவன் கீழே ஓடிக்கிறப்போ அதை அப்படியே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ப்ரோ அது ஓகே தானே ப்ரோ? அந்த மாதிரி நீங்க அப்படி கூட பண்ணீங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம பேஸ் பண்ணி என்ட்ரி ஆக போறது இல்ல. நம்ம என்னதான் பார்த்தாலும் லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இறங்கவே போறோம், ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் வந்து இங்க டவுன்ல இருக்கான்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இதுல டவுன்ல தான் இருக்கான், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். இங்க இருந்து மார்க்கெட் அப்படியே வந்துட்டு இருக்கான்னு வச்சுப்போம். ஆல்மோஸ்ட் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கேன், இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கான், ஓகேங்களா? ஸோ இது ஓடிக்கிறப்ப தான் சிஹெச்ஓசிஹெச். என்ன ப்ரோ இங்க இருந்து நான் பை பண்ணலாமா அப்படின்னா இதுவும் நான் பை பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து நீங்க கவுண்டர் ட்ரெண்ட்ன்ற ஒரு டாபிக்ல பாப்பீங்க, ப்ரோ ட்ரெண்ட் கவுண்டர் ட்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம பண்ணணுன்றத பத்தி நீங்க இதை கம்ப்ளீட்டா பாத்துக்கலாம். எதுவும் தப்பு வராது தான் இனிமேல் மார்க் பண்ணா? தப்பு வராதா அப்படின்னா நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்றதுலாம். ஸோ அப்பனா பிரச்சனை இல்லை. நீங்க சிம்பிளா அப்படியே இதுல இருந்தே மார்க் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கா மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அகைன் இது ஓடிக்கிறப்போ அப்படியே சிஹெச்ஓசிஹெச் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டே ஒரு 2 ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எல்லா ஸ்ட்ரக்சருமே வர ஆரம்பிச்சிடும். இல்ல அப்படின்னா சிம்பிளா இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லோ எடுக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்
போட்டிருக்கானான்றது செக் பண்ணிங்க அப்படியே. இதுலயே போய் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் இல்லையா? ஆமா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து இது உடைகிறப்ப கூட அப்படியே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்து நீங்க அதுல இருந்து கூட அப்படியே ஐ மீன் அங்க இருந்து போய் பண்ணலாம். சேஞ்ச் ஆஃப் பண்ணி இவ்வளவு தூரம் வருது bro. அதான் bro எனக்கு இதுவா இருக்கு. அதான் சொல்லணும் இல்லையா? இப்போ CHOCH இங்க இருக்குது, இப்போ CHOCH இங்க இருக்குது ப்ரோ. இப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கலாம், இங்க வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்கு. ஸோ இது உடைக்கிறப்ப தான் எனக்கு CHOCH. அதான் சொன்னா இல்லையா, இவன் இங்க இருந்து இங்கதான் செல் ஆக போறான். ஐ மீன் இங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்குது, அதுக்கு முன்னாடி இன்ஜினியர் லிமிட் இங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இடத்துல இருந்து மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவன் இங்கெல்லாம் இந்த ஐ மீன் இங்கெல்லாம் கேப் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் உனக்காக போறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அது எப்படி ட்ரை பண்ணணுன்றது சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறோம், அவன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போவான். பட் சில இடங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐ மீன் இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க இருந்து இது வரைக்கும் அவன் கொண்டு போனோம் மார்க்கெட்டை இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இங்க இருக்குது, மார்க்கெட்டு இங்க இருந்து அங்க கொண்டு போனோம் அப்படின்னா இங்க அவன் லிக்விடிட்டி கால் பண்ணாம எப்படி இங்க இருந்து அவன் கொண்டு போவான் இல்லையா? சோ இது வரைக்கும் அவன் கொண்டு போக போறான்னு தெரிஞ்சிருச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து நம்ம நம்மளுடைய பையிங்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது வந்து அதான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து இந்த ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இந்த கவுண்டர் ட்ரெண்ட் எப்படி பண்ணணுன்றத பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். வெறும் நம்ம ஒரு ப்ரோ ட்ரெண்ட்ல மட்டும் இருக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி ஃபைன் பண்ணணுன்றத பத்தி நீங்க அதில் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுப்பீங்க. ஆனா இப்ப இங்க இருந்து மார்க் பண்ணா நம்மளுக்கு கரெக்டா வந்து இந்த நம்ம ஸ்ட்ரக்சர் இப்போ டோண்டர் எல்லாம் மாறிடுமா இல்ல ப்ரோ ட்ரெண்ட்ல தான் இருப்போம் நம்ம? நீங்க அந்த ப்ரோ ட்ரெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. இல்ல அப்படின்னா நீங்க ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ண போனீங்கன்னா சிம்பிளா அந்த லோ எடுத்துக்கோங்க. அந்த லோ எடுத்துட்டு பிறகு இங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கானான்றதை செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சிம்பிளாவே சொல்றேன், ஒரு லோவை கன்ஃபார்ம் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கானா அந்த ஹையர் ஐ மீன் லோவர் ஹையும் லோவர் லோவையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்குது, ஸோ இது உடையிறப்போ CHOCH இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், நீங்க லைவ்ல ஒண்ணு இங்க இருந்து நம்ம பார்க்க போறது இல்லை இல்லையா? நான் இப்போ பாருங்க லைவ் இங்க போயிட்டு இருக்கு, எனக்கு ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்க ஒரு லோ இருக்குது, இந்த லோ எடுக்கிறேன், இங்க எனக்கு CHOCH நடந்துருக்குது. ஸோ இதுல இருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டே போறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு அப்படியே போங்களேன், இங்க வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான் இன்டர்னல்ல, திருப்பி இது உடைக்கிறப்போ CHOCH. ஸோ அதுல இருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ண போறேன். இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட், இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அப்படியே இங்க இருந்து திருப்பி அப் ட்ரெண்டுக்கு அப்படியே பார்த்துட்டே போங்க. நீங்க அந்த ஒரு 2 ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். ஸோ லைவ்ல இங்க இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணிடலாம், சிம்பிளா இந்த ஒரு லோ எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? என்ன பண்ணலாம், இந்த லோவே எப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம்? எந்த லோ? இதுவா? இல்ல இல்ல இந்த இந்த லோ போகும், நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இந்த லோ இங்க இந்த சைடு இருந்து 10 தான் ப்ரோ, நீங்க இதுல இருந்தே போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் கேட்டேன். இப்போ அதான் ஓகே தான். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா மார்க்கெட்டிங் இங்க உங்களுக்கு தெரியணும் இந்த ட்ரெண்ட் வந்து எந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மார்க்கெட் வந்து உங்களுக்கு பாக்குறப்ப என்ன மாதிரி தெரியுது, தான் தெரியுது. இங்க வந்து இறங்கி இருக்கிறான், இங்க வந்து ஏறி இருக்கிறான் இல்லையா? சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது சொல்றேன், நீங்க இதே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் இங்க இருந்து இறங்கி இருக்குது, இங்க இருந்து ஏறுது, அப்படியே அந்த லோவை மார்க் பண்ணுங்க. இதுல இருந்து அப்படியே இன்டியூஸ் பண்ணிட்டு பாருங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், திருப்பி இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அப்படியே அந்த 2 ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகும். ஓகேங்களா? சிம்பிள். ஒரு லோ எடுங்க, மார்க்கெட் இங்க இருந்து இறங்கி இருக்கு, இங்க இருந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ இங்க இருந்து அப்படியே அப் ட்ரெண்ட் ட்ரை பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு இங்க என்ன ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றது. ஓகேங்களா? ப்ரோ இன்கேஸ் நம்ம தப்பா மார்க் பண்ணாலும் முன்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது அப்படியே கரெக்ட் ஆகும்ல ப்ரோ? முன்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றப்போ நீங்க எந்த மாதிரி பண்ணா மேக்ஸிமம் அது தப்பா ஆகுது ப்ரோ? இப்போ இந்த மாதிரி லோ எடுத்து எந்த மாதிரி கேக்குறீங்க? இந்த மாதிரி போறப்ப கீழே கொஞ்சம் மிக்ஸ் தப்பு பண்ணியிருக்கோம், அங்க மேலேயே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கும், நம்ம கீழே பண்ணியிருப்போம். அது அப்படியே போக 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 புது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் போது ட்ரெண்ட் மட்டும் கரெக்டா இருந்தாக்கா அது அப்படியே கரெக்ட் ஆயிடும்ல ப்ரோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்? நீங்க மேக்ஸிமம் எந்த இங்க போய் ஒரு அப் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்றீங்கனாலும் பிரச்சனை இல்லை, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அவன் மேல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணா அப்படின்னா அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அதுல இருந்து அப்படியே CHOCH பண்றப்போ அதுல இருந்து அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. அப்படி இல்லைன்னா மேல ஒரு இன்டியூஸ்மெண்ட் கீழே ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி போலாம்ல ப்ரோ? ப்ரோ மேல ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஓகே ப்ரோ. அதெல்லாம் பண்ணணும். ஒரு ட்ரெண்ட்னா ஒரு ட்ரெண்ட் தான், அதுதான் சிம்பிளா சொல்றேன்ல. நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. சிம்பிளா இந்த மாதிரி 1 hour எடுக்கிறீங்களா, இதுல மார்க்கெட்டிங் இருந்து இறங்கி இருக்குது,
ஏதாவது ஒரு ஹை இல்ல லோ எடுத்துக்கோங்க. அதுல அப்படியே அவன் எப்படி போறானோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே போயிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க இருந்து ஏறுதா, அப்படியே இதுல இருந்து இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் 2 ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமே ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ரொம்பலாம் நீங்க இது பண்ணிக்க தேவையில்ல. சிம்பிளா இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம்ல ஏன் ப்ரோ இன்டியூஸ்மெண்ட் எடுக்காம டேரக்டா அப்படியே புல் பேக் குத்து அப்படியே போயிடுறான் ப்ரோ. அது வந்து புல் பேக் கொடுத்து போறோம் இல்லையா? ஸோ அந்த புல் பேக் எடுக்கிறதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எதனால அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எடுத்ததை விட இன்னும் அடுத்த கிளாஸ் இல்லாம அடுத்த கிளாஸ்ல வரும். இந்த வித் சிஹெச்ஓசி வித் இன்டியூஸ்மெண்ட் வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட்ன்ற டாபிக்ல. ஓகேங்களா? ஓகே ஓகே. அந்த இன்டியூஸ்மெண்ட்டே இல்லாம மார்க்கெட் மேல போவோம். எதனால போனானே தெரியாது. ஸோ அதை எப்படி நம்ம பிடிக்கணும்ன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே. எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதை நீங்க கரெக்டா இது பண்ணீங்க அப்படின்னாலே யூஸ் பண்ணிடலாம். ஆனா 1 hour ஸ்ட்ரக்சர்லயே ரொம்ப சார்ட் யூஸ் பண்றீங்க ப்ரோ. 1 hourல என்ன ப்ரோ சொன்னீங்க? அதிகமா வாய்ஸ் கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஸோ எனக்கு தான் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ் நினைக்கிறேன். ஸோ கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே சொல்லுங்க ப்ரோ. ஸோ உங்களுக்கு தான் கிளாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் என்ன பண்ணணும், ஸோ அது இல்லாமல் நம்ம யூடியூப்ல வந்து நிறைய பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக கண்டென்ட்ஸ் வந்துடும் யூடியூப்ல. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நான் கவர் பண்ணி முடிச்சிட்டு பிறகு ஐசிடியில் வந்து உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் கோர் விஷயங்கள் மட்டும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த எஸ்எம்சி அட்வான்ஸை இந்த கோரையும் ஐசிடியோட கோரையும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றது. ஓகேங்களா? சிம்பிளா என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராபிலிட்டி அதிகப்படுத்துது. ஓகேங்களா? வெறும் எஸ்எம்சியோட ஒரு எஸ்எம்சி உங்களுக்கு போதுமானது. முக்கியமா சொன்னா அதுவே போதும். ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லித்தரதே இதெல்லாம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதுமானது. இருந்தாலும் ஐசிடில சில முக்கியமானது இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதை லிக்விடிட்டி பேஸ் பண்ணி மட்டும் பார்க்கணும். அது ஒரு என்ட்ரி டைப்ஸுக்காக இருக்கட்டும், பிளஸ் மற்ற இடங்கள்ல நம்ம எப்படி ஒரு இடத்த பார்க்கணும் அதை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட் வந்துடும். சோ வேற யாருக்காவது டவுட் இல்லையா? டவுட் இருக்கு அப்படின்னா சாட் போஸ்ட் பண்ணுங்க. சில்வர் புல்லட் அப்படின்னா இப்போ ஒரு செஷன் லிக்விடிட்டி, இப்போ செஷன் இருக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஃபாரெக்ஸ்ல வந்து ஒரு 4 செஷன் ஆஃப் இது இருக்கு இல்லையா? செஷன்ஸ் லண்டன், நியூயார்க், டோக்கியோ அந்த மாதிரி. ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த செஷன் லிக்விடிட்டின்ற கான்செப்டும் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? பட் அவங்க அந்த பேரு தான் வேற மாத்திருக்காங்க. பட் நம்ம அதையுமே எப்படி நம்ம ஒரு ரிஸ்கை கம்மி பண்ணி நம்மளுடைய என்ட்ரி பிளேஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதுதான் உங்க அந்த நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா என்னது ப்ரோ? அது எனக்கு சில்வர் புல்லட்டா ப்ரோ? சில்வர் புல்லட் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். பட் வந்து அந்த பேர் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அதை செஷன் லிக்விடிட்டின்னு சொல்றோம். ஸோ நம்ம அதை எப்படி எடுக்கணும், ஏன் அப்படின்னா வெறும் நீங்க சில்வர் புல்லட் யூஸ் பண்றப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அதையும் எப்படி மினிமைஸ் பண்ணி ஒரு கரெக்டான எடுத்த ஸ்டாப் லாஸ் வச்சு அதை எப்படி நம்ம அதோடைய டார்கெட்டை ஃபுல்லா நம்ம அச்சீவ் பண்ண முடியும்ன்றத பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லித்தரேன். ஓகேங்களா? அது வந்து நம்ம செஷன் லிக்விடிட்டின்ற பத்தி ஒரு கான்செப்ட்ல பார்ப்போம். ப்ரோ மார்க்கெட் டைவர்ஜன்ஸ்னா என்ன ப்ரோ? மார்க்கெட் டைவர்ஷன்ஸ் இது எந்த கான்செப்ட்ல ப்ரோ வருது? இது ப்ரோ அதான் ப்ரோ இப்போ ஈரோ எஸ்டி ஜிபிபி அது டைவர்ஜன்ஸ் பார்த்து என்ட்ரி போடுவாங்கல்ல ப்ரோ? ரெண்டு சார்ட் கம்பேர் பண்ணி இந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் டைவர்ஷன் இருக்கும் அந்த மாதிரி போடுவாங்க. எஸ்எம்டி லைக் கம்பேரிசன் மாதிரியா? வேல்யூ கோரிலேஷன் சார் ப்ரோ. ஓகே ஓகே. அது வந்து கேக்குறாங்க ப்ரோ. பட் அது நான் மோஸ்டா ஏதோ பார்த்தது இல்ல ப்ரோ. அது என்ன இம்பார்ட்டன்ட் இல்ல ப்ரோ? அதெல்லாம் அது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு இல்ல. பட் அது நிறைய பேர் பண்ணி அதுல ப்ராஃபிட் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய தனி இருக்கும். நாம அது எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. அதுலயும் ப்ராஃபிட் பண்றவங்க இருக்காங்க. எல்லாத்துலயுமே கான்செப்ட் அவங்க ப்ராஃபிட் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் என்னோட எதுவும் என்னன்னா நீங்க கத்துக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் இதுன்னு இல்லை, நீங்க எது வேணா கத்துக்கிட்டாலும் சரி அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கணும். ஓகே ப்ரோ இந்த 4 இயர்ஸ்ல எவ்வளவு ப்ரோ ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க இந்த கான்செப்ட் நீங்க வச்சிருக்கிறது வச்சு?
ப்ராஃபிட் மட்டும் வேணாம் ப்ரோ, நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நிறைய பேர் அது பண்ற விஷயமே தானே. நிறைய பேர் நான் இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் வாங்க இது பண்றேன், எனக்கு அது ஸ்டார்டிங்ல இருந்து அது வேணானே நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ப்ரோ. ஸோ அது மட்டும் வேணாம். ஸோ உங்களுக்கு என்னோட நாலேஜ் எவ்வளவு வேணா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்துல எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஷேர் பண்றேன். ப்ரோ இந்த ஃப்ரீ செஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நீங்க ஏதாச்சும் கோர்ஸ் ஏதாச்சும் டீச் பண்ற மாதிரி இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங் அதை யோசிச்சப்ப அந்த மாதிரி பண்ணல. பட் வந்து என்னால இப்போ இதுக்கும் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு என்னால ட்ரேடும் எதுவும் பார்க்க முடியல. பிளஸ் பர்சனல் ஒர்க்கா நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ கண்டிப்பா அது நடத்த ஆகும். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ரோ என்னால உங்க கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, ஸோ எனக்காக ஒரு செப்பரேட் டைம் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் மட்டும் அதை பண்ண முடியாது, என்னுடைய பார்ட்னரும் இருக்கா. ஸோ நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் ஆனால் வந்துடும் ப்ரோ. உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இது மட்டும் தான். ஓகேங்களா, ஸோ ஒரு பர்சனலாக ஏதாவது பண்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு டைமுக்காக பிளஸ் ஒரு வேல்யூக்காக தான். ஓகேங்களா, ஸோ எனக்கும் அந்த வேல்யூ கிடைக்கணும், அது உங்களுக்கும் கிடைக்கணும். ஓகேங்களா, நான் எவ்வளோதான் ஃப்ரீயா சொன்னாலும் அதோடைய வேல்யூ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நான் சொல்றேன் ப்ரோ. இப்போதைக்கு அது அதான் நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, அந்த ஐடியா வந்து நான் எடுத்துட்டு வரல. ஆனா கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஓகேங்களா, ஸோ ஒரு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ என்னால டைம் வந்து அட்டன் பண்ண முடியல, 9:30 சம் ஒர்க் இருக்கு, நீங்க வேற ஏதாவது டைம்ல வச்சு எனக்கு நடத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அது நான் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ப்ரோ இப்போ இங்க டீச் பண்ற கான்செப்ட் தான் அங்கேயும் டீச் பண்ணுவீங்களா? இப்போ டீச் பண்ற கான்செப்ட் வந்து அதுல வந்து நான் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னேன். முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன். ஓகேங்களா, இதுலயே நான் உங்களுக்கு சொல்லித்தரதே போதுமானது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லித்தரேன். பட் இதை தவிர்த்து நிறைய கூறான விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எவ்வளவு அதை சிம்பிளா ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா, அது இல்லாம அந்த ஐசிடில சில முக்கியமான கோர்ஸும் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு அதுல ஷேர் பண்ணுவேன். பிளஸ் லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருப்பேன் எல்லாமே. ஓகேங்களா, அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு டவுட் கேட்குது அது எல்லாத்தையும் இருக்கும். ஸோ அதுலயே நான் முடிஞ்சா பாக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதுலயே என்கிட்ட நிறைய பேர் கேட்டது ஒரு ரெக்கார்டிங் வீடியோ இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ முடிஞ்சா நான் டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல ஒரு செப்பரேட்டா இன்னைக்கு நடக்கிற கிளாஸ் வந்து லைவ் வெபினாரையும் உங்களுக்கு வீடியோ கோர்ஸா கொடுத்து பிளஸ் நானா தனியா உங்களுக்கு ஒரு கிளாஸையும் லைக் புல்பேக்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, என்னென்ன மாதிரி அதை பார்க்கணும், என்னென்ன ரூட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா வந்து அதுல ஒரு செக்ஷன் வீடியோ கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு அதை கொடுத்துருவேன். ஓகேங்களா, அதை தவிர்த்து வெபினார் வீடியோஸ், லைவ் செஷன் வீடியோஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு டவுட் கிளியரிங் பண்றதுக்குன்னு உங்களுக்குன்னு தனி டைம் ஒரு செப்பரேட் பண்ணி அதுல நான் இல்லைனாலும் இன்னொரு பர்சன் வந்து உங்களுக்கு அதை கிளியர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணதா இருக்கும். பிளஸ் இன்னும் நிறைய முக்கியமானது இருக்கு. ஓகேங்களா, நீங்க இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தவிர்த்து இந்த அக்ரெசிவ் என்ட்ரி எப்படி எடுக்கணும், அது எந்தெந்த இடத்த நம்ம எடுக்கணும், எஸ்எல் எவ்வளவு வைக்கணும், அதை பத்திலாம் நான் உங்களுக்கு அதை கம்ப்ளீட்டா சொல்லி தருவேன். ஓகே ப்ரோ. ப்ரோ இதுல இந்த லைவ் செஷன் எத்தனை மந்த்ஸ் வரைக்கும் ப்ரோ இருக்கும்? லைவ் செஷன்ஸ் எவ்வளவு மந்த் வரைக்கும் ப்ரோ இருக்கும்? இன்னும் 2 monthsக்கு இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ? அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, இந்த லைவ் செஷன்ன்றது வந்து ஏதோ குறிப்பிட்ட டைம் நான் எதுவும் வைக்கல. எனக்கு என்னன்னா எல்லாருமே நீங்க அதை கத்துக்கணும், அதை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் எனக்கு. ஓகேங்களா, ஸோ அது டைம் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அது ஒரு விஷயமா கத்துக்கிட்டு வந்தாலும் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். ஓகேங்களா, நீங்க அதை எல்லாரும் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ சொல்லுங்க. ட்ரேட் எடுத்தீங்களா ப்ரோ? ட்ரேட் ப்ரோ இந்த வீக் வந்து ட்ரேட் எடுத்தீங்களா? இந்த மந்த் நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. ஸோ பர்சனல் ஒர்க், ஹெல்த் இஷ்யூஸ், என்னால எதுவுமே மேனேஜ் பண்ண முடியல சீரியஸா. ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃபுல் ஃபோக்கஸா அதில் இறங்கி ஆகணும். முடிஞ்சா நான் அதான் சொன்னேன் இல்லையா, நான் கண்டிப்பா இருக்கிற எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு நான் சாட் குரூப்ல வந்து போஸ்ட் பண்றேன். இல்ல அப்படின்னா ஒரு லைவ் செஷன் மாதிரி எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி அந்த ட்ரேட் எடுக்கிறேன் நீங்க அதில் பாருங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதான் இந்த மந்த் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ நிறைய ஒர்க் அது இதுன்னு அப்படி இப்படின்னு போயிட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் நிறைய மாட்டிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னடா ப்ரோ நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? இல்ல என்ன ப்ரோ கேக்குறீங்க? இந்த ஃப்ரீ கிளாஸ் எப்போ நடத்துவீங்க தானே, இல்லாட்டி ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? இல்ல ப்ரோ, இது வந்து உங்களுக்கு அதான் சொல்லலையா, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் தான். இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்க எல்லாருமே கத்துக்கணும். இதை நான் கம்ப்ளீட்டா எல்லாருமே சொல்லி தருவேன். ஓகேங்களா, அது எவ்வளவு பேர் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனாலதான் இவ்வளவு ஷேர் பண்றேன். முடிஞ்சா அதான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் என்னால இதெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ணி பண்ண முடியல ப்ரோ அப்படின்னா
அதான் யூடியூப்ல வந்து உங்களுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கொடுத்துறேன் ஓகேங்களா, ஒரு வீடியோ பத்தியும். ஸோ அதில் பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து ட்ரேட் எப்படி எடுக்கிறது, இப்ப அதுல வந்து சிஹெச் வைக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது எல்லாம் என்ன மாதிரி அது கிளாஸ்ல இருக்குமா இல்லாட்டி என்ன மாதிரி? அடுத்தது அதுதானே ப்ரோ நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ட்ரி டைப்ஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் பார்க்காத ஒரு 7 டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. மேக்ஸிமம் இதை பத்தி யாரும் பேச கூட மாட்டாங்க. 7 டைப்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்றது என்ன, அந்த சிஹெச் அது மட்டும் தானே எல்லாரும் யூஸ் பண்றது. மேக்ஸிமம் அது மட்டுமா தான் இருக்குது, அதுதான் சொல்லித்தரேன். பட் அதை தவிர்த்து நிறைய என்ட்ரி டைப்ஸ் இருக்கு. அது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அது எந்தெந்த இடத்த நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் நம்ம ஒரு இடத்த என்ட்ரி ஆக போறோம் அப்படின்னா, நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க சிஹெச் பாக்குறீங்க அப்படின்னா வெறும் ஒரு சிஹெச் பாக்குறதுனால மட்டும் மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுவோம், இங்க இருந்து மேல போயிடுவாங்கலாம் அர்த்தம் இல்லை ஓகேங்களா. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கோரான விஷயங்கள் அதுல இருக்கு ஓகேங்களா. அவன் ஒரு இடத்துல இருந்து போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அங்க பார்த்துட்டு தான் நம்மளால என்ட்ரியே ஆக முடியும் ஓகேங்களா. அங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்றதை நீங்க முதல்ல செக் பண்ணணும் ஓகேங்களா. அங்க கண்ட்ரோல் வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றப்போ எக்ஸாம்பிளுக்கு பை பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்கிறப்போ நீங்க அங்க பை பண்றது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸல் தான் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும் மேஜரா ஓகேங்களா. வெறும் நம்ம ஒரு சிஹெச் பாக்குறதுனால மட்டும் அங்க எதுவும் மாறாது. ப்ரோ அது எப்படி ப்ரோ பேஜ்ல சொல்றீங்க இல்ல இன்வெஸ்ட்மென்ட் ப்ரோ? என்ன ப்ரோ கேக்குறீங்க, புரியல. இப்போ இந்த கண்ட்ரோலை செக் பண்ணி சொல்றீங்களா ப்ரோ? கண்ட்ரோல் செக் பண்றது வந்து நான் சொல்லுவேன்னு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு முக்கியமான விஷயம் அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு அது தேவையான விஷயங்கள் என்ன, ஒரு இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த சொல்லித்தர விஷயங்களே உங்களுக்கு போதுமானது. அதை வச்சு உங்களால கண்டிப்பா என்ட்ரி எடுக்க முடியும் ஓகேங்களா. என்ட்ரி எடுக்க முடியும் மீன்ஸ் அதனால உங்களால ப்ராஃபிட் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அதை வச்சு ஒரு நாள் ஒரு பெஸ்ட் இதுவாகவே கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன் ஓகேங்களா. நீங்க வந்து ரொம்பலாம் இது பண்ணிக்காதீங்க ப்ரோ, நான் வந்து அதை முடிஞ்சா ஃப்ரீயாகவே கொடுத்துறேன் ஓகேங்களா. ஒன்னும் நான் அந்த அளவுக்கு இது பண்ண போறது இல்லை. என்னோட விஷயம் எல்லாருமே கத்துக்கணும் அதுதான் ஓகேங்களா. முடிஞ்சா அப்படின்னா நான் இதுலயே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு கொஞ்சம் டவுட் தான். ஸோ நான் அது நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிஞ்சா அப்படின்னா ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஃபியூச்சர்ல நான் முடிஞ்சா ஒன்னொன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். அந்த மென்டர்ஷிப் கோர்ஸ்ல இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதை நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ முடிஞ்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அதான் சண்டே இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க அடுத்த லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு கிளாஸ்? இல்ல ப்ரோ, அதுதான் சொன்னேன் இல்லையா, லோவர் டைம் ஃப்ரேம் போறது வந்து இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. நீங்க இன்னும் இதுலயே நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க இன்னும் நிறைய செக் பண்ணணும். நம்ம ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போனோம்னா அதுக்கு முன்னாடி இங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும்ன்றத பத்தி நம்ம செக் பண்ணிட்டு தான் லோவர் டைம் ஃப்ரேமே போகணும். ஸோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகுதான் நான் உங்களுக்கு அடுத்தது போவேன் ஓகேங்களா. இன்னும் அது நிறைய கிளாஸ் இருக்கு. இன்னும் லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கு, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இருக்குது. அதை தவிர்த்து ஒரு இடத்த மார்க்கெட் வந்து வித் இன்டியூஸ்மெண்ட் வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட், சிஹெச் வேலிடா இன்வேலிடா, அது எப்படி நம்ம ஃபைன் பண்றது, எதனால மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றோம், அதோடைய டைப்ஸ் என்ன, பார்ட் 2 வரும், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வரும் ஓகேங்களா. மல்டி டைம் ஃப்ரேம்ஸ்ல இப்போ சப்போஸ் நம்ம என்ட்ரி டைப்ஸே போறோம் அப்படின்னா ஒரு இடத்த என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அங்க என்னென்ன நம்ம பார்க்கணும், பிளஸ் எந்த மாதிரி ஐ மீன் இப்போ எது வரைக்கும் நம்மளுடைய பொசிஷன்ஸ் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு எனக்கு ஒரு என்ட்ரி தான் கிடைக்குது அப்படின்னா ஒரு என்ட்ரியோட நம்ம நிறுத்த போறது இல்லை ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம இது இவ்வளவு நேரம் வெயிட்டும் பண்ணல ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்மளுடைய பொசிஷன்ஸை இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் ஐ மீன் அவன் லிக்விடிட்டி கால் பண்ணி இது வரைக்கும் போறது வரைக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய பொசிஷன்ஸ் ஆட் பண்ணணும், பிளஸ் இது வரைக்கும் ஆட் பண்ணணும், ரிஸ்க் எப்படி மினிமைஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் மேக்ஸிமம் பார்க்கணும் அப்படின்னா ஓகேங்களா. ஒரு இடத்த என்ட்ரி ஆக போறேன் அப்படின்னா அங்க என்னென்ன பண்ணிருக்கணும்ன்றதை நம்ம செக் பண்ண போறோம் ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இன்டர்னலா இப்போ 1 மினிட்டே போனாலும் அங்க வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பான், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க அப்படியே அங்க வந்து கண்டினியூ பண்ணிருப்பீங்க, அதுலேயே ஒரு சிஹெச் கொடுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அவன் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான், அவங்க இருந்து மேல போறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிஹெச் பண்ணி மொத்தமா கீழே இறக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம எப்படி செக் பண்றது, இல்ல அப்படின்னா அங்க எந்த மாதிரி லிக்விடிட்டி கால் பண்ணா நம்ம திருப்பி அங்க இருந்து நம்ம பை பண்ணலாம், எது வரைக்கும் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணணும், பிளஸ் இதை பத்தி நீங்க அதை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரோ. இதுல ஒரு இடத்த நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நிறைய பார்க்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, இதுல நீங்க கத்துக்கணும் அப்படின்னா சிம்பிளா இருக்காது, அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிறைய நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட்ல சொல்றேன் ஓகேங்களா. ஒரு டாபிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். மேக்ஸிமம் நீங்க இதை மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 3 to 4 years ஆகும்.
3 to 4 years வந்து ஓகே இது பண்ணாலும் எங்களுக்கு அப்புறம் அங்கால வந்து ஏர்ன் பண்ண முடியுமா ப்ரோ இதுல? கண்டிப்பா ப்ரோ. நம்ம வந்து அவ்வளவு சொன்னோம் இல்லையா, மேக்ஸிமம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 3 to 4 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீச் பண்ணும். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணணும், இப்படிதான் ஒர்க் ஆக போகுது, நான் இந்த மாதிரி தான் பண்ணணுன்ற அந்த ஒரு சைக்காலஜி உங்களுக்கு பக்காவா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து 100% ஒர்க் ஆகும்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அது எந்த கான்செப்டா இருந்தாலும் சரி 100% எப்பயுமே ஒர்க் ஆகாது எதுவுமே. ஓகேங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு ஒரு மேக்ஸிமம் இது வந்து நான் எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? மினிமம் நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 60 to 70% எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? மினிமம் மேக்ஸிமம் உங்களுக்கு 60 to 70% கிடைச்சிடும். இதுவே போதுமானதுன்ற. ஓகேங்களா? இந்த 90% வேணும் ப்ரோ, எனக்கு 95% வேணும், 100% வேணும், அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஓகேங்களா? சிம்பிளா ஒரு 60 to 70% கத்துக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பண்ணாதான் உங்களால அந்த அக்கௌண்ட்டை அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ண முடியும். ஸோ அதுக்கான சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி பண்ணணும், ப்ளஸ் வேற எந்தெந்த விஷயங்கள் பார்க்கணும், சைக்காலஜியே எப்படி நம்ம ஃபிக்ஸ் ஆகணும், மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டலா நிறைய செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் செக் பண்றப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸை அதிகப்படுத்த முடியும். மார்க்கெட்டுடைய வால்யூம் வந்து நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் ஃபைன் பண்ணி நம்ம அதனால போக முடியும். ஓகேங்களா ப்ரோ? அதை பத்தி நம்ம ஃபண்டமெண்டல் பத்தி நம்மளா செல்ஃபா லேர்ன் பண்ணோம்னா எப்படி ப்ரோ பண்றது? சிம்பிளா அது லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன ப்ரோ இது பார்த்தாலே தெரிஞ்சிருமா ப்ரோ அப்படின்னா, இப்போ இது தெரியுது இல்லையா, இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு US டாலர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து மோஸ்டா எல்லா இடத்தையுமே இந்த மாதிரி நடக்காது. ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோ இது ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்த ட்ரேட் பண்ணாத, அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க மேக்ஸிமம் யூடியூப்ல கூட போய் போட்டு பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹை இம்பாக்ட், இது மீடியம் இம்பாக்ட், இது நார்மல் இம்பாக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா இடத்தையும் இந்த ஹை இம்பாக்ட்னு ஒரு இதுல உங்களுக்கு தெரியும், பட் வந்து அங்க பெருசா எதுவுமே நடந்திருக்காது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடியே அது நடந்திருக்கும். அது ஏன் முன்னாடியே நடக்குது? இப்போ இது வந்து உங்களுக்கு ஹை இம்பாக்டா தெரியுது, பட் மார்க்கெட்ல அது உங்களுக்கு பெருசாவே இருக்காது. அது எந்தெந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கணும்ன்றது நம்ம முக்கியமா சிலர் பார்க்கணும். ஓகேங்களா? இதை தான் நான் ஃபண்டமெண்டலா உங்களுக்கு நிறைய டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெறும் நம்ம இதை ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில போயிட்டு இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது வெறும் செக் பண்றது மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா இது என்ன நடக்குது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பார்க்கணும், ஸோ இதனால அஃபெக்ட் ஆகுமா ஏதாவது நமக்கு அப்படின்றதையும் நம்ம நிறைய செக் பண்ணிட்டு தான், ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு தான் நம்ம அடுத்து டெக்னிக்கலே போகணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? சிம்பிளா இப்போதைக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் இந்த எடுத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க சிம்பிளா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்னு போட்டீங்கன்னா வரும். ஓகேங்களா? இதுல போய் நீங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு டேல வந்து எந்த மாதிரி இருக்கு, ஸோ நாளைக்கு எந்த மாதிரி இருக்கும், வீக்ல எந்த மாதிரி பார்க்கணும், இதெல்லாம் நீங்க அழகா செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா ப்ரோ? நீங்க ஃபர்ஸ்ட் செல்ஃபா தானே ப்ரோ லேர்ன் பண்ணீங்க, அப்புறம் தானே ப்ரோ மென்டார் மூலமா லேர்ன் பண்ணீங்க? ஆமா ப்ரோ. அதெல்லாம் எப்படி ப்ரோ செல்ஃபா லேர்ன் பண்ணீங்க? அதான் மேக்ஸிமம் யூடியூப் தான் ப்ரோ. நான் வந்து அதிகமா கத்துக்கிட்டது யூடியூப், பிளஸ் வந்து நிறைய வெபினார் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பேன். எல்லா வெபினாரும் முக்கால்வாசி அட்டன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணுவேன். சிம்பிளா போவேன், ஏதாவது புரியுதான்னு பார்ப்பேன். இது ஒண்ணுமே புரியலன்னா சிம்பிளா வந்துடுவேன். ஓகேங்களா? ஒவ்வொரு மென்டாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்களா? ஆமா ப்ரோ, அதான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் இது ட்ரேடிங்ன்றது எனக்கு எதுவுமே தெரியாது. சிம்பிளா ஏதோ பை அண்ட் செல்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வரல. நான் ஃபர்ஸ்ட் வந்து பைனரி தெரியும் இல்லையா, இந்த கோர்டெக்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பை பண்ணுங்க. அதான். ஸோ அதுதான் நான் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு லைன் மாரி ஒன்று போகும், இண்டிகேட்டர்லாம் இப்போ நான் ஸ்டார்டிங்ல அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இது மாதிரி இதை உடச்சா அப்படின்னா மேலே வந்து பை பண்ணுங்க, இதை உடச்சா அப்படின்னா கீழே சென்ட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ இதெல்லாம் தெரியாது, ட்ரேடிங் பத்தி எனக்கு பெருசா அப்போ இதுவும் இல்லை. சிம்பிளா உங்களை மாதிரி தான் யோசிச்சு வந்தேன். இது உள்ள போனா அப்படின்னா நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், நீங்க ஒரு 10 ரூபா போட்டோம்னா நாளைக்கு நான் பெருசா சம்பாதிக்கலாம். பட் அது முடியும். ஓகேங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது உங்களால முடியும். ஓகேங்களா? நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா நிச்சயம் அது உங்களால முடியும். நீங்க அதுக்கான கொடுக்குற எஃபோர்ட்டா இருக்கட்டும், கரெக்டான விஷயத்த லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டான விஷயத்த லேர்ன் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்ல அதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். உண்மையை சொன்னா ஒண்ணுமே எனக்கு புரியல. சிம்பிளா எதோ எடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய யூடியூப் வீடியோஸ்,
ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தேன், லைன் போடுவேன். இந்த மாதிரி ஹைனா ஒரு லைன் போட்டு லோ வந்து ஒரு லைன் போடுவேன். இதை உடைச்சான் அப்படின்னா இது வரைக்கும் செல் ஆகும் நினச்சி இது வரைக்கும் போடுவேன். மார்க்கெட்டு மேலே போய் உடைப்பான், எஸ்எல் தான் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஒன்று ஒன்றா வந்தேன் கற்றுக்கிட்டு. ஸோ கடைசியாக எனக்கு நிறைய புரிஞ்சது, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டது இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். இதை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். இதை தான் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. நான் இதை இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் சத்தியமாக எனக்கு வந்திருக்காது ஓகேங்களா. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லித்தரோம் ஓகேங்களா. இது நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் 4 பேருக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் உங்களால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க முடியல. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டுமே இல்லையா. ஸோ புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க இந்த கிளாஸ் பற்றி. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபுல் பேக் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சிம்பிளாக போயிட்டு அது மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் ட்ரூ எஸ்எம்சி இல்லை வேறு ஏதாவது மாதிரி ஓகேங்களா ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துறேன் ஓகேங்களா. அட்வான்ஸ் எஸ்எம்சியை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் பேக்லாம் எப்படி பார்க்கணும், இம்பேலன்ஸ் என்ன, ப்ளஸ் ஒரு கேண்டிலுக்கான ரீசன்ஸ் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு ரீசன்ஸோட தான் போட போகிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா வெபினார்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த வெபினார்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திக்கோங்க ஓகேங்களா. நிறைய பேரால இந்த ஒரு விஷயம் கிடைக்காம ஏங்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது ஓகேங்களா. நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா மற்றவங்களுக்கு அது ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னா நிறைய போஸ்ட் பண்றாங்க சாட்ல ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு இது தெரியறப்போ நீங்க அதில் கிளியரா இருக்கீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு அதை தெளிவா சொல்லுங்க ஓகேங்களா. நீங்க தான் அவங்களுக்கு மென்டாரு. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்ல போறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போனோம் அப்படின்னா தான் நம்மளால அடுத்த லெவல் போக முடியும் ஓகேங்களா. நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு இதுவும் பயப்படாதீங்க ஓகேங்களா. பயப்படாதீங்க மீன்ஸ் எனக்கு ஒரு மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கு, இது வந்து நான் போஸ்ட் பண்ணலாமா வேணாம்லாம் யோசிக்காதீங்க ஓகேங்களா. அது தப்போ சரியோ உங்களால் அது தெரியல அப்படின்னாலும் மற்றவங்க அதை பார்த்து அதுல இருந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. இதை நீங்க மேக்ஸிமம் பண்ணாலே நீங்களும் லேர்ன் ஆவீங்க, அவங்களும் க்ரோ ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சண்டே வந்துடும் ஓகேங்களா. ஸோ நான் அதுக்குள்ளே வெல் ப்ரிப்பராக ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக பேசிக் லெவலில் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர் வரைக்குமே ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் அட்வான்ஸ் லெவல், அப்புறம் லிக்விடிட்டி அட்வான்ஸ் லெவல், ப்ளஸ் இன்ஜினியர் லிக்விடிட்டி என்ட்ரி டைப்ஸ்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. இன்ஜினியர் லிக்விடிட்டி மீன்ஸ் இதுலேயும் நிறைய இருக்குது ஓகேங்களா. வெறும் இன்ஜினியர் லிக்விடிட்டி நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். மேஜர் அண்ட் மைனர் இன்டியூஸ்மெண்ட்டு ஸோ நிறைய பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு நான் அதான் கொண்டு போக போகிறது இல்லை ஓகேங்களா. நிறைய உங்களை போட்டு குழப்ப போகிறது இல்லை. சிம்பிளாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ வேற எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ வேற இருக்கிறது டவுட் இல்லைல்ல? ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜிபிபிஎஸ்டி இன்னைக்கு சார்ட் எடுத்துட்டாங்க பாருங்க 4 ஹவர்ல. ஜிபிபிஎஸ்டி ப்ரோ? ஆமாம். சொல்லுங்க ப்ரோ. மார்க்கெட்டிங் என்ன பண்ணிட்டு இருக்குன்றது செக் பண்ணிப்போம். ஹை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. மார்க்கெட்டு இது போயிருக்கு. ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்காங்க. இன்னும் இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கல ப்ரோ. இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக் தெரியுதுங்களா? இதுல இருந்து காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட் வந்து இங்க எனக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கானா, இங்க இருந்து எக்ஸாம்பிளுக்கு அப்படியே போட்டே போறேன். இங்க இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே போங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது எடுத்தா அதுக்கப்புறம் கீழே லோ எடுக்கணும். லோ எடுத்திருக்கு. அடுத்து மார்க்கெட்டே இதை உடைச்சிருக்கு. உடைச்சிட்டு இங்க ஏதாவது ஒரு புல் பேக் கொடுத்துருக்கானா, இதுல ஏதாவது எதுவுமே இல்லை இல்லையா? இங்க தானே வச்சிருக்கான். ஸோ அப்படியே இங்க இருந்து செக் பண்ணுங்க. இந்த லோ எடுத்தவன் எங்க ஹையை எடுத்துக்கிறான், இங்க இருந்து போயிட்டு தான் இந்த ஹையே எடுத்துக்கிறான். இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக் ஓகேங்களா. ஸோ அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க இருந்து அப்படியே செக் பண்ணுங்க. அடுத்த புல் பேக் என்ன வேணும், இதான அடுத்த புல் பேக். மார்க்கெட்டே இந்த ஹையே எடுத்துக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே சிங்கிள் புல் பேக்
கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. அப்போ 1 ஹவர் மாத்துங்க. 1 ஹவர்ல பாதி இன்டியூஸ்மெண்ட் அதான் 1 ஹவர்ல ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. இதை தான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ அதை தான் சொன்னேன். நீங்க வந்து இப்போ என்ன பாக்குறீங்க? 1 ஹவர் பாக்குறீங்களா இல்ல 4 ஹவர் பாக்குறீங்களா? இது இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் இல்ல பண்ணிருக்கீங்க. 4 ஹவர் தான் பார்த்தேன். நீங்க இப்படி புல் பேக் போட்டங்காட்டி சரி 1 ஹவர்ல இப்ப ஸ்ட்ரக்சரா இல்ல அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக மட்டும் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்க மேக்ஸிமம் 4 ஹவர்லயே பாருங்க. 4 ஹவர்லயே அவன் எப்படி போறானோ அதை பேஸ் பண்ணியே போங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணீங்க ப்ரோ. ஆனா அந்த புல் பேக் பாடி க்ளோஸ் பண்ணல ப்ரோ, விக் தானே வச்சிருக்கு. புல் பேக்குக்கு பாடி க்ளோஸ் அவசியமே இல்லை ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் சிஹெச் மட்டும் தான் பாடி க்ளோஸ் அவசியம். ஓகேங்களா? புல் பேக்குக்கு நமக்கு பிரைஸ் அதுக்கு மேல போனாலே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸ்ட்ரீப்பா இருந்தாலும் சரி, பாடி க்ளோஸ் வச்சிருந்தாலும் ரெண்டுமே வேலிட் தான் ப்ரோ. இந்த கோல்ட்ரா 50 மினிட்ல பை என்ட்ரி வண்டிக்கு ப்ரோ என்னது ப்ரோ? 50 மினிட்டா பை என்ட்ரி வண்டிக்கு 50 மினிட்ல? சொல்லுங்க ப்ரோ. என்ட்ரி வண்டி இருக்குது இந்த. ஓகே, இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்தோம் இல்லையா? ஏன் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்லாம் நம்ம அதில் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம பேஸ் பண்ணி பண்ணுறப்போ அது ஓகே தான். மேலே என்ன பண்ணியிருக்கு? பிஓஎஸ் வைக்கல, பிஓஎஸ் வைக்கல, லிக்விடிட்டி தான் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு ஒரு வேளை கீழே வந்து எடுத்தான் அப்படின்னா இது என்னவா மாறும் உங்களுக்கு? லிக்விடிட்டியாக மாறும், இன்டியூஸ்மெண்ட்டாக. இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக மாறும். இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட்ன்ற கான்செப்ட்ல இதை பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியணும், மார்க்கெட் வந்து அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னா எது வரைக்கும் அவன் வருவான்றது. ஒருவேளை இங்க ஏதாவது ரீசன் புல் பேக் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டே அவன் மேல போய் உடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு இதுவாகவும் நம்ம பார்க்கணும். அவன் இதை அந்த இன்டியூஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் மேல தான ப்ரோ போயிருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கேண்டில் மேல தான ப்ரோ போயிருக்கு. ப்ரீவியஸ் இன்டியூஸ்மெண்ட் இதுங்களா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஸோ இது வந்து அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். என்ன அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணுங்க, இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது செக் பண்றதுக்காக சொல்றேன். ஏன் அப்படின்னா எல்லா டைமும் இந்த மாதிரி நடக்காது. நீங்க இன்னும் உங்களுக்கு சிம்பிளாவே சொல்றேன், சிம்பிளா இது எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. மார்க்கெட்டு மேலே எடுத்துக்கிறானே விட்டுருக்கும். ஓகேங்களா? பட் வந்து இது நீங்க எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நமக்கு எதுவும் மாற போறது இல்லை. ஏன் அப்படின்னா கீழே நமக்கு ஸ்ட்ரக்சர் இங்க இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்துக்கிறோம். இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதை உடச்சாலும் சிஹெச் நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஆக போறது இல்லை. ஓகேங்களா? நீங்க இதை இன்டியூஸ்மெண்ட் எடுத்துங்கிறது ஒரு வேலை கொடுத்துருந்தா நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு சொல்றேன், நீங்க இதெல்லாம் எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஆனா இப்போதைக்கு நீங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் அது இன்டியூஸ்மெண்ட் இல்ல தான ப்ரோ? ஆமா, இன்டியூஸ்மெண்ட் இல்ல. இப்போ அது ஸ்ட்ரக்சரே கன்ஃபார்ம் ஆகுது ப்ரோ. இப்போ இங்க ஒரு ஸ்ட்ரக்சரே நடக்கல அப்படிதானே? ஆமா, இன்னும் இங்க இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கல. ஓகேங்களா? இது ஒரே ஒரு புல் பேக்கா வச்சுக்கோங்க. இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பேங்க் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த மைனர் இன்டியூஸ்மெண்ட்ல எப்படி எடுக்கணும்ன்றத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு புல் பேக் ஃபார்ம் ப்ரோ, அதே மாதிரி யூஎஸ்டி ஜேபிஒய்ல 15 மினிட்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, அது செக் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ வந்து மார்க்கெட்டு இது எனக்கு மேஜர் புல் பேக், இதுவும் எனக்கு மேஜர் புல் பேக். அந்த மேஜருக்குள்ள ஒரு மைனர் போட்டு போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை எடுக்கிறப்ப நம்மளால என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணணுன்றத பத்தி உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இவ்வளவு நாள் நீங்க என்ன பார்த்துருந்தீங்க, இந்த மேஜரா எடுக்கிறப்பதான் பார்த்துருந்தீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எப்படி கத்துக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட், இந்த மேஜர்ன்றத இந்த மைனர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தா கூட நம்ம எப்படி நம்மளுடைய பொசிஷன்ஸ் ஆட் பண்ணணும், எது வரைக்கும் ஆட் பண்ணணுன்றத பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்ல, நீங்க மேஜராகவே வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மேஜர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு நீங்க பை அண்ட் செல் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் அந்த இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அதான் எடுக்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? என்ன ப்ரோ வேற சொன்னீங்க? யூஎஸ்டி ஜேபிஒய் 15 மினிட்ஸ்ல ப்ரோ. யூஎஸ்டி ஜேபி சொல்லுங்க ப்ரோ. அதுல இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டாங்களா தான ப்ரோ? இங்க வந்து சிஹெச் கரெக்ட்டா இருக்கா? சிஹெச் அது எஸ் ப்ரோ. சிஹெச்க்கு அப்புறம் நமக்கு இங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்காங்களான்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ரூல் அதான். ஸோ ரீசன்ட் புல் பேக், எஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்டியூஸ்மெண்ட் தான். இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த சிஹெச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னல் போட்டு வந்திருக்காங்களா ப்ரோ? அது கீழ இருக்கிறது இன்டியூஸ்மெண்ட் வராதா? எது கீழே ப்ரோ?
அந்த கீழே இருக்கிற புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் அவரதான் இதுவா அதுக்கு கீழே ஆமா ப்ரோ. இது எப்படி நம்ம எடுப்போம்? நமக்கு வந்து ரீசன்ட் புல் பேக் தான் எடுக்கணும். இப்போ நீங்க புல் பேக்ல விக்க கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க தானே? இது வந்து புல் பேக் தான் ப்ரோ. இது நான் தான் சொன்னேன் இல்லையா, புல் பேக்குக்கு வந்து பாடி க்ளோஸ்லாம் அவசியம் இல்லை. பிரைஸ் வந்து அது போயிருக்கணும். அது விக்கா இருந்தாலும் ஓகே தான், இல்ல பாடி க்ளோஸ் வச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகே ஓகே ரெண்டுமே வேலிட் தான். ஓகே ப்ரோ. இப்போ இதுல என்ன ஆர்டர் பிளாக் பாக்குறதுன்னு காட்டுங்க ப்ரோ. ஸோ இது இன்டியூஸ்மெண்ட் ஓகே, அப்படியே காட்டுறேன். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மேல என்ன பண்ணுவீங்க? என்னது இது? ஐ ப்ரோ. டிஓஎஸ் ஹையர் ஐ இல்லையா? இன்டியூஸ்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னல் போட்டு வந்திருக்கானான்றதை செக் பண்ணுவோம். இதுலயே ஒரு இன்டர்னல் போட்டு தான் வந்திருக்கான். ஸோ இதை உடைக்கிறப்ப நான் என்ன மாறுது? அதுதான் ப்ரோ. சிஹெச் என் ரேஞ்ச் இது மட்டும்தான். பை ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளதான் அவன் பை ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுலதான் என்னுடைய பொசிஷன்ஸை ஆட் பண்ணுவாருந்தா இருந்தாலும் இதை தான் பண்ண போறேன். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான், இங்க இருந்து மார்க்கெட்டு மேல போகணும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல இருந்தாலும் போகலான்றத சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டே போகலாம். அதர்வைஸ் அவன் எங்க இருந்து போகலாம்? இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஓபி, இதான அந்த ஓபி ஃபுல் பேக்ல தான் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? இதான் அந்த ஓபி. மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஓபி இந்த ஓபி. ஓகேங்களா? இங்க இருந்து மார்க்கெட் டேப் பண்ணாலும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இது கீழே பாருங்க, இதுதான் எனக்கு ஹையர். இதுல ஏதாவது அப்படியே இங்க இருந்தே செக் பண்ணிட்டு போங்க. இங்க ஏதாவது நமக்கு இம்பேலன்ஸோட ஒரு கேண்டில் இருக்கா? நானு எந்த கேண்டில் இருக்கு இம்பேலன்ஸோட? அதே கேண்டில் தான். ஓகேங்களா? அப்ப இதுதான் நமக்கு டிசிஷன் ஓபி தானே, எக்ஸ்ட்ரீம் ஓபி தானே? ஆமா, எக்ஸ்ட்ரீம் ஓபி தான். எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் இது என்ன புல் பேக்? இது லிக்விடிட்டி. அவ்வளவுதான். நம்ம ரூல் படி பக்காவா வரணும். சோ இப்போ என்ன எடுத்துருக்கு மார்க்கெட்? இப்ப என்ன எடுத்துக்கிறான்? லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டான். இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இங்க இருந்து என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க கிளாஸ் எடுத்துருக்கீங்களா? இது வெபினார் தானா? இல்ல ப்ரோ, இது வெபினார் தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன கிளாஸ். சரி ஓகே ப்ரோ. ஸோ ஆல் கிளியர்ல? கிளியர் ப்ரோ. ஸோ எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு கிளியர் பண்றேன். இல்ல அப்படின்னா மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களும் உங்களுக்கு பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எந்த டவுட் ஆன்சர் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட் இருக்கு அப்படின்னா சிம்பிளா எனக்கு கால் பண்றீங்க, நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஓகே, எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ.